என்கிட்ட 2 வண்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா BS4, இன்னொன்று பார்த்தீங்கன்னா BS6. பழகுங்க, பழகி பாருங்கள். பழகி பார்த்துட்டு இந்த வண்டியை ஓட்டி பாருங்கள். இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. BS4ல் தான் எந்த அப்டேட்டும் இல்லைன்னு பார்த்தா BS6ல் அதுக்கு மேலே உர்ரா. இந்த 2 வண்டியில் எது ஒர்த்தாக இருக்குன்னு எனக்கே தெரியல. வெல்கம் டு கிங் 24/7 பைக் ரிவ்யூ எபிசோட் 3. இந்த எபிசோடில் எந்த பைக்கோட ரிவ்யூ பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க என்ன பைக்குன்ட்டு. ஜூபிட்டர் 110cc BS4 அண்ட் ஜூபிட்டர் 125cc BS6ஓட கம்பேரிசன் அண்ட் ஸ்பெக் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்டு டெஸ்ட்டே தான் பார்க்க போகிறோம். BS4க்கும் BS6க்கும் என்னென்ன கம்பேரிசன் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் அப்புறமா BS6ஓட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24/7 ஆப். டவுன்லோட் கிங் 24/7. இப்போ நம்ம BS4க்கும் BS6க்கும் ஃப்ரண்ட் சைடில் என்னென்ன மாற்றிருக்காங்க, என்ன டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ BS4ல் பார்த்தீங்கன்னா அலஜன் பல்பு தான், அலஜன் பல்பு கொடுத்துருக்காங்க. தென் இங்கே 2 ஸ்ட்ரிட் லைட் கொடுத்துருக்காங்க. தென் ஆக்சுவலாக முன்னாடி நார்மலாக 110cc என்னென்ன வருமோ ஆக்சுவலாக அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் இந்த ஃப்ரண்ட் கிரில் ஆக்சுவலாக அப்படியே தான் இருக்குது. இப்போ BS6க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே LED டெக் கொடுத்துருக்காங்க. லைட்டோ எதுவுமே இல்லை, லோ பீமு ஹை பீமு. இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ எல்லாமே சேம் மாதிரியே தான். BS4க்கும் BS6க்கும் இண்டிகேட்டர் சைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் கிரில்லுக்கு மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மக்காடு ஆல்சோ எல்லாமே சேம் 110cc என்ன இருக்கோ அதே தான் 125cc இருக்குது. மோடியும் ட்ரம் பேக் தான், BS4 ட்ரம் பேக் தான், BS6 ட்ரம் பேக் தான். ஸோ ஆக்சுவலாக சேம் அலையோட சைஸ் ஆல்சோ ஒன்று தான். BS6க்கும் BS4க்கும் சேம் அலைய ஆல்சோ ஒன்று தான். டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. டயரோ சரி, டயர் சைஸோ சரி எதுவுமே மாறல, எல்லாமே ஒன்று தான். தென் இது 125cc டாப் வேரியன்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு மட்டும் தான் டிஸ்க் வரும். தென் மிடில் எண்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வராது. சேம் அதே மாதிரி தான் 120cc ட்ரம் பிரேக் தான். அலாய் ஆல்சோ சேம் இது தான். அலாய் பேட்டர்ன் கூட ரெண்டுமே சேம் ஒன்று தான். BS4க்கும் BS6க்கும் டயர் சைஸ் கூட ஆல்சோ சேம் தான். இப்போ மேக்ஸிமம் இந்த ஜூபிட்டர் யாராவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. லேடிஸ் யூஸ் பண்ணுறப்போ தூரத்தில் பார்க்குறப்போ இந்த வண்டியோட முன்னாடி ஷேப்பை பார்த்தா கொஞ்சம் ஹை காஸ்ட் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க மாதிரி இருக்கும் மோஸ்ட்டாக. அதனால தான் லேடிஸ் எல்லாருமே ஜூபிட்டர் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ BS4லேருந்து ஃப்ரண்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இங்கே மீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாக் தான், மோஸ்ட்டாக இதுவும் கிடையாது. இந்த பவர் ஃபியூல் ஏன்னா ஃபியூல் வரும், இண்டிகேட்டர்ஸ் ஹை பீம் லோ பீம் தான் இருக்கும். தென் இதில் ஈகோ பவர் ஸ்போர்ட் மேக்ஸிமம் பேசிக் என்னென்ன கொடுத்துருவாங்களோ அதே தான். தென் இது ஹை பீமு, இது இண்டிகேட்டர்ஸ், ஹாரன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா BS4ல் பாருங்கள் லைட்டோட சுவிட்ச் கொடுத்துறாங்க, ஆனால் ஆஃப் லைட்டோட சுவிட்ச் கொடுத்துறாங்க. இது செல்ஃப் ஸ்டார்ட் மேக்ஸிமம் அவ்வளோதான். தென் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஸோ மொபைலோ எல்லாமே இதில் வச்சுக்கலாம். தென் நீங்கள் குட்டீஸ் நின்றுக்குவாங்க. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் BS4ல் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் BS6ல் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்சுடு, எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அப்படின்னா உங்களுக்கு கீ போட்டே காமிச்சிடுறேன். அதை BS4ல் பார்த்தீங்கன்னா சாவி போட்டால் இந்த சவுண்டு வந்த மாதிரி BS4ல் சைடு சவுண்டு வராது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிற வரையும் இந்த வண்டியில் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் கீன்னு. அப்படி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு எல்லாமே இதில் இருக்குது. ஓட கூட எவ்வளோ ஓடி இருக்குது எல்லாமே காமிக்கும். தென் கிலோமீட்டர் மைலேஜ், டேட்டு எல்லாமே அதில் காமிக்குது, டைமு கூட எல்லாமே காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்ஜெக்டர் சிம்பிள் காமிக்கும். ஈகோ தென் நீங்கள் 40 km ஸ்பீடு தாண்டிட்டீங்க அப்படின்னா ஈக்கோல் வந்து பவர் போயிருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்ன ஈக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக மைலேஜ் தரும். நீங்கள் பவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மைலேஜ் கம்மியாக தான் தரும். 3Sன்றது பைக்குக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் நினைக்கிறது என்னன்னா கில் ஸ்விட்சாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது கில் ஸ்விட்ச் கிடையாது. ஆக்சிலர்ஸ் இந்த i3Sன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தகுந்த மாதிரி சுவிட்ச். இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டிராஃபிக்கில் வந்து அதே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிறப்போ இங்கே மேலே ஏ போட்டு அடிச்சிருக்காங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கை பிடிச்சாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதே நீங்கள் இந்த இது எடுத்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சில் லைட்டாக நீங்கள் கொடுத்தாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் போய் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்கணுமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை, தேவையில்லை. மோஸ்ட்டாக டோட்டலாக எல்லாமே இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 120cc எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் மோஸ்ட்டாக என்னென்னா அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே முன்னாடி பர்ஸோ மொபைலோ வச்சுருக்க மாதிரி அந்த ஸ்பேஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் கொடுத்துட்டாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே பவுச்சு ஒரே மொபைல் மட்டும்தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் அடிஷனலாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு இந்த மாடலுக்கு சார்ஜ் கொடுக்கல. இது ஹையண்ட் மாடலில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ BS4க்கும் BS6க்கும் எல்லாமே கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஆனால் கீயும் மாற்றிட்டாங்க. இந்த BS4க்கு பார்த்தீங்கன்னா எந்த கீ சப்போஸ் நம்ம ஏதோ வண்டி நம்ம கீழே விட்டு போகிறனாலும் இந்த லாக்கப் இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம கீ போகிற ஹோல்டரே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் BS6ல் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே கொடுக்கல. டேரெக்டாக அப்படியே
போட்டால் அப்படியே சாவி உள்ளே இன்செர்ட் பண்ணால் அப்படியே போயிடும். பேசிக்காக BS4க்கு கீ ப்ரொடக்டர் கொடுத்துருக்க மாதிரியே BS6க்கும் கொடுத்துருந்துக்கலாம். பட் அவங்க கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்னு நம்ம தெரியல. இப்போது BS4 ஜூபிட்டருக்கும் BS6 ஜூபிட்டருக்கும் நம்ம பூட் பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் பூட் பேஸ் ஓட்டி இந்த BS6க்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா கீழே கொடுத்துருப்பாங்க ஓப்பன் பண்ணுறது, டிக்கி ஓப்பன் பண்ணுறது. இப்படி இருந்துச்சு. இப்படி இருக்குது அப்படின்னா நார்மலாக நீங்கள் சைட்லாக் போகிற மாதிரி லைட்டாக அப்படி ஒரு லைட்டாக ஒரு லெஃப்ட்டில் ஒரு திருப்பினீங்கன்னா டிக்கி இங்கே ஓப்பன் ஆகிடும். பூட் பேஸ் எப்படி இருக்கும் ஓப்பன் ஆகிடும். அதே இதில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. இங்கே ஓப்பன் பண்ணி நீங்கள் சாவி போட்டு இன்செர்ட் பண்ணி இழுத்தாலே போதும், ஓப்பன் ஆகிடும். பட் BS4க்கும் BS6க்கும் பூட் பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க, பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கை குழந்தையும் இங்கே படுக்க வைக்கலாம் மாட்டேங்குது, அந்தளவுக்கு இருக்குது இங்கே ஸ்பேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் வைக்கிற அளவுக்கு தான் ஒரு ஸ்பேஸே இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க டிக்கியில். BS4 ஜூபிட்டருக்கும் BS6 ஜூபிட்டருக்கும் டேங்க் கெப்பாசிட்டி லிட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் ஆக்சுவலாக ஒன்று தான். இது 5.1 லிட்டர்ஸ், இது சேம் இது 5.1 லிட்டர்ஸ். பூட் ஸ்பேஸுக்காக இந்த பூட் ஸ்பேஸுக்காக தான் பெட்ரோல் டேங்க் பின்னாடி இருக்கிறத BS6ல் பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்செர்ட் பண்ணி முன்னாடி கொடுத்துருக்காங்க. என்ன BS4ல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட உள்ளே போட்டுக்கலாம். இதில் ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட உள்ளே போட முடியல, ஒரு ஃபோன் மட்டும் தான் உள்ளே போடுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வண்டியிலே மெயின் விஷயமே என்னென்னா இது 110cc, இது 125cc. ஆனால் மைலேஜ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது. ஜூபிட்டர் 110cc BS4ல் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது 110cc மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 7.7 BH ப்ரொடியூஸ் பண்ணுது, 7500 RPM. அதே மேக்ஸிமம் டார்க்கு பார்த்தீங்கன்னா 8.8 Nm கோர் பண்ணுது, 5500 RPM க்ளோஸ் பண்ணுது. இதோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 50 தான் தருது. 5.1 லிட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 110cc 50 தான் மைலேஜே உங்களுக்கு தருது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்சோ ட்ரம் பிரேக் தான், ஹைட்ராலிக் சஸ்பென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி. மேக்ஸிமம் BS4க்கும் BS6க்கும் நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கலாம். BS6க்கும் BS4க்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ BS4 கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 163 mm கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் பிரேக்கில் ஏறி நீங்கள் விட்டாலும் சரி, கீழே வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸ்பீட் பிரேக்கும் சரி, எங்கேயுமே இப்போ சைலன்சர் பைப்பில் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட BS6ஓட இன்ஜினோட கெப்பாசிட்டி மேக்ஸிமம் டார்க்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா BS6க்கு 125cc சிங்கிள் சிலிண்டர் தான், 4 ஸ்டோக்கு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ PS ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 18.15 PS ப்ரொடியூஸ் பண்ணுது, 6500 RPM லாக் பண்ணுது. அதே டார்க்கு பார்த்தீங்கன்னா 10.5 Nm டார்க்கு, 4500 RPM வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து 125 கிடையாது, 124.0 அந்த சிசி தான் ப்ரொடியூஸ் பண்ணுது பவர். ஆனால் சொல்கிறது வேணால் 125 வேணால் நம்ம சொல்லிக்கலாம். BS4ஓட BS6 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க மாட்டேங்குது. இப்போ BS4ஓட மைலேஜும் BS6ஓட மைலேஜும் பார்த்தீங்கன்னா BS4 பார்த்தீங்கன்னா 50 தருது, BS6 பார்த்தீங்கன்னா 55 தருது. ஆனால் எதனால் அவ்வளோ தருதுன்னு தெரில, அது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எதனால் அவ்வளோ தருது. நான் சேம் பவர், அதோட பவர் பார்த்தீங்கன்னா அதோட இது அதிகம். ஆனால் இது BS6 அதிகம், BS4 பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறது வண்டிக்கு தான் மைலேஜ் அதிகமாக தரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்குது, சிசி அதிகமாக இருக்க வண்டி தான் மைலேஜ் அதிகமாக தருது, அது கம்மியாக தருது. பட் எதனாலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. BS4 ஜூபிட்டருக்கும் BS6ஓட ஜூபிட்டருக்கும் பேக் ஷேப்பே எல்லாம் மாற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக BS4ல் இங்கே பெட்ரோல் டேங்க் வந்திருக்கு. தென் இண்டிகேட்டரு, லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டரு, டேஞ்சர் லைட்டு, ஆலஜன் டேஞ்சர் லைட் தான் கொடுத்துருக்காங்க. சேம் வந்து காமன் தான், பேசிக் தான். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, இது ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சேம் அது ஆலஜன் லைட்டு தான். பார்த்தீங்கன்னா BS4க்கு கிக்கர் வரும், BS6க்கு கிக்கர் வரும். ஆனால் BS6ஓட டாப் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிக்கரே உங்களுக்கு ஆக்சுவலாக வராது. இதுக்கு வந்து கிக்கர் வந்திருக்கு. இது பேசிக் தான், 125 மிடில். அதனால் உங்களுக்கு வந்து கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது டாப்புக்கு பார்த்தீங்கன்னா கிக்கர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா BS4 ஜூபிட்டருக்கும் BS6ஓட ஜூபிட்டருக்கும் சேம் டயரு எல்லாமே என்னென்னு பார்த்தலாம். சேம் ரெண்டுக்கும் எதுவுமே சைஸோ சரி எதுவுமே சரி ஆல்சோ சேஞ்ச் பண்ணல. சேம் ஒரே இன்ச் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான். பேக்லேயும் டியூப்லெஸ் டயர் தான், BS6லையும் பார்த்தீங்கன்னா பேக்கு டியூப்லெஸ் டயர் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான். ஸோ ஆல்சோ எதுவுமே மாற்றலை. இதுக்கு இன்ஜின் என்ன மாற்றிருக்காங்கன்னா இங்கே ரெட் கலரில் ஃபேன் வரும், அதுக்கு BS6க்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபேனில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக அவர் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே பண்ணல. இன்ஜின் சிசியோ டார்க்கு இது மட்டும் தான் மாற்றிருக்காங்க. தென் ஒரு அடிஷனலாக 1 or 3 ஸ்பெக் ஆட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக வேறு எதுவுமே இதை மாற்றலை. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் கூல்டுன்னு சொல்லியிருந்தால் அது என்னன்னு கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக BS4ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது க்ளோஸ்டு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஒரு பாதி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இது எல்லாமே ஓப்பன் விட்டுருக்காங்க, கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கு அவசரம். ஃபில்ட் அங்கே இருக்கனால எல்லாமே கூல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு பாதி க்ளோஸ் பண்ணிட்டு பாதி ஓப்பன் விட்டுருக்காங்க. BS4ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ்டு. BS4ல் பார்த்தீங்கன்னாவும் ஆல்ரெடி ஃபுல்லாக க்ளோஸ்டு. ஏன்னா பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கனால இது வந்து முன்னாடி ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. BS4க்கும் BS6க்கும் மோஸ்ட்டாக எந்த பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இதில் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் BS4ம் ஜூபிட்டர் BS6ம் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்
பண்ணி ஓட்டி காமிக்கிறேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்குது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இன்ஜினோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக நான் டெஸ்ட் உங்களுக்கு ஓட்டி நான் சொல்ல போகிறேன். BS4ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சோக் கொடுத்துருக்காங்க. BS6ல் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சோக்கே இல்லை. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் BS4 இன்ஜினஸ் எப்படின்ட்டு. இது ஏதோ கிரைண்டருக்குள்ளே இது போட்டு ஆட்டுற மாதிரி சவுண்டு வருது, கடமுடான்னு BS4ல். இதா பாருங்க, சவுண்டுக்கு கொடூரமாக இருக்குது. ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே ஈக்குவலாக போய்க்கலாம், பவரில் வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் இருக்குது. பவரில் போனோம் அப்படின்னா அப்புறம் ட்ரை ஆகிடும். பாதில் வழியே தள்ளிட்டு தான் வரணும். என்ன இந்த இந்த ஜூபிட்டர் 110cc பார்த்தீங்கன்னாவோ மேக்ஸிமம் இன்ஜின்லாம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இது வந்து லேடிஸ் யூஸுக்கு கரெக்டாக இருக்கும். லேடிஸ் ஆஃபீஸ் போகிற யூஸுக்கு, லேடிஸ் வெளியே போகிறதுக்கு அதெல்லாம் கரெக்டானதாக இருக்கும். லேடிஸுக்கு ஏற்ற வண்டி தான் 110cc. மோஸ்ட்டாக எதுவுமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃப்ரண்ட் பிரேக்கு, பேக் பிரேக்கு எல்லாமே ஓகே தான். சஸ்பென்ஸு கூட ஆல்சோ ஓகே தான். ப்ராப்பர் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது 110ல். அடுத்து 125cc தான் பார்க்கணும், அதுக்கு எதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ரேட்டு விசில் கூட பார்த்தீங்கன்னா இதோட இந்த 110cc-க்கும் 125cc-க்கும் ரேட்டு கூட கொஞ்சம் ஒரு 10 to 12,000 கூட அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா சிசி அதிகப்படுத்திருக்காங்க, ஸ்பெக்கு அதிகப்படுத்திருக்காங்கனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் போய் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. எப்படி பார்த்தாலும் ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 110, 112 வந்திருக்கும் 125cc. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh தான் வந்திருக்கும். பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த 10 to 12K ஸ்பெக்கு தான் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க பெருசாக. எப்படி இப்போ நீங்களே ஏதோ ஒரு வண்டி ஒரு மேடு ஏறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வண்டியை ஸ்டாண்டு போட்டு போகிறப்போ வண்டி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த பேக் பிரேக்கு பக்கத்தில் இந்த லாக்கை போட்டு விட்டிங்க அப்படின்னா வண்டியை ஃப்ரண்ட்லோ சரி பேக்லேயும் சரி போகாது. அப்படியே ஜாமே அப்படியே நிற்கும். தென் அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து பிரேக் பிடிச்சி ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். அப்படி தான் நீங்கள் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தாராளமாக போகலாம். வண்டியில் நின்று தாங்க 110cc-க்கு என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா BS6 ஓட்ட போகிறோம். ஆனால் BS4ஓட BS6 வெயிட் ரொம்ப கம்மி. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இது பாருங்கள், அப்படியே ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜினில் செல்ஃப் ஸ்டார்ட்டில் கை வச்சா அது இதில் ட்ரெயினில் விட்டு ஆட்டுற மாதிரி கடமுடன்னு ஸ்டார்ட் ஆகுது. இதில் கூட அதுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது 125cc-னால. ஸோ மோஸ்ட்டாக அது இல்லை. இப்போ ஆல்சோ நம்ம ஈக்குவலாக தான் போகிறோம். பவரில் நம்ம போகல. ஹார்ன் சவுண்டு கூட அதுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது. அது சொன்னாங்களே, இதுதான் i3s. இப்போ நீங்கள் இது போட்டு விட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஏ ஆஃப் ஆகிடும். இதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஏ ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறப்போ டிராஃபிக் நின்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக பிரேக்கை பிடிச்சி லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா போக வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதில் எல்லாமே டிஜிட்டல் தான். எவ்வளோ ஓடி இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் இருக்குது. ஃபியூல் எக்கனாமி பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க சைடில். அது பார்த்தீங்கன்னா அனலாக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. இது மோடு செட்டு. இப்போது 110ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் வீட்டில் அந்த அரிசியோ இந்த சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா போய் வாங்கிட்டு வர்றது, அதில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் வைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வைக்கிறது, சிலிண்டரை வைக்கிறது எல்லாமே இதில் வச்சுட்டு வந்துடலாம். பூட் பேஸு கூட இப்போ பெருசாக இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி வந்துருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பூட் பேஸ் கொஞ்சம் கம்மி தான் 110cc-ல. ஸோ அதுக்கு எவ்வளோ தேவையான இருக்க பூட் பேஸோ அதில் மட்டும் தான் வைக்க முடியும். மோஸ்ட்டாக எதுவும் பெருசாக வைக்க முடியாது 110ல். ஆனால் 125ல் பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த 12K இங்கே சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பெக்கு ஒர்த் ஆஃப் ஜூபிட்டர் 120cc. 125cc ஒர்த்து தான், 110cc ஒர்த்து தான். அதுக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்டுக்கான ஸ்பெக்கு மட்டும் தான் மாற்றிருக்காங்க. பாருங்கள், 40 தாண்டிட்டோம் அப்படின்னாலே பவர் மூணு ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா பெட்ரோல் கொஞ்சம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் ஆல்சோ ட்ராப் ஆகும். சேம் அதே ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா 50 தரும், இதில் 55 தருது. ஸோ சிசி கம்மி இருக்கனால டார்க்கு ஆர்பிஎம்லாம் கம்மி பண்ணியிருக்கனால இதில் கொஞ்சம் அதிகமாக தருது. அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால அதில் BS4 கொஞ்சம் அதிகமாக தருது, கம்மியாக தருது. இதில் BS6 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தருது. அவ்வளோதான், மோஸ்ட்டாக இருந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் கூட நல்லா தாங்க இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னாலும் டைமு டேட்டு எல்லாமே காமிக்குது. ஹை பீம் லோ பீம் இருக்குது. ஆனால் ஐபாஸ்க்கு அதெல்லாம் கிடையாது, இதில் இருக்குது. தென் ஆக்சுவலாக தான் பாருங்கள், இதில் கூட இந்த ஹில் ஸ்டேஷனில் ஏறினீங்கன்னா அப்படி கூட இது லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தால, இதில் கூட இதுலேயும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. மறுபடியும் ஃபுல்லாக டிஜிட்டல் LED லைட் தான். ஸோ மிரர் ஆல்சோ எல்லாம் ஒன்று தான். பிரேக்கிங் தராங்க, பிரேக்கிங் நல்லா இருக்குது, ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது, இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கும் பேக் பிரேக்கும் நல்லா இருக்குது. ஒன்றும் ப்ராசஸாக இது இல்லை. இது கலரில் இந்த 125cc பார்த்தீங்கன்னா கலர் 3 கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 கலர்ஸோ 4 கலர்ஸோ, ஒயிட்டு, க்ரே, ப்ளூ, ரெட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் போல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 120cc ஹையனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு வரும். அதில் டிஸ்க்கு கொடுக்கல இது மிடில்னால. தென் அது பார்த்தீங்கன்னா பின்னாடி கிக்கர் கொடுத்துருக்க மாட்டாங்க ஹையனில். இதில் பார்த்தீங்கன்னா கிக்கர் கொடுத்துருக்காங்க. அதே ஹையனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக முன்னாடி டிஸ்பிளேவே வேறு, எல்லாமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தான்.
எல்லாமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டிஜிட்டல், எதுவுமே அனலாக் கிடையாது, எல்லாமே டிஜிட்டல். நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் எவ்வளோ போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே மாற்றிடலாம். டிஜிட்டல் ஒவ்வொரு அனலாக ஒவ்வொரு டிஜிட்டலாக ஒவ்வொன்றா மாற்றிடலாம். நிறைய ஸ்பெக் இருக்கும் அதில். அது இப்போ நம்மள்ட்ட டாப் எண்ட் இல்லை, இருந்தால் கூட உங்கள்கிட்ட நான் காட்டியிருப்பேன் அது எப்படி முன்னாடி இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய ஸ்பெக்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதில். நீங்கள் வண்டி இப்போ ஓட்டிகிட்ருக்கீங்க, ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சாவி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் வரையும் அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் அந்த முன்னாடி எல்இடி இந்த லைட் வந்து ஆஃப் ஆகும். சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அந்த லைட்லாம் ஆஃப் ஆகும். நான் அதில் வந்து ஸ்டாண்டு சென்சார் கொடுத்துருந்துக்கலாம், அவங்க ஸ்டாண்ட் சென்சார் கொடுக்கல. 110cc 125cc பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் சென்சார். இப்போ லைட்டாக நீங்கள் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஆஃப் ஆயிரும். பாருங்கள் கத்திட்டே வருதா வண்டி, பாருங்கள் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டே ஆகலை. திருப்பி நீங்கள் கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து வார்னிங் லைட்டு கூட கொடுத்துருக்காங்க. வார்னிங் லைட்டு கூட இதில் கொடுத்துருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம்னா கூட இதில் வார்னிங் லைட்டு கூட எரிய மாட்டேங்குது. அவ்வளோ 125cc பாருங்கள், ஸ்டாண்டு போட்டு வண்டி ஸ்டாண்ட் எடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட்டே ஆகலைங்க. வேறு எதுவும் உங்களுக்கு வண்டி வேணும், ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா என்ன வண்டி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த பைக்கோட நாங்கள் ரிவ்யூ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருந்தல 125 A3s நாங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துல ஷாப்பு போகலாம்னு சொல்லி சும்மா வண்டி நிறுத்துறேன், அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ வந்து ஆக்சிலரேஷன் வந்து ஆனில் இருக்குது. இப்போ பிரேக் நான் பிடிக்கிறேன், பிரேக் கம்மி பஸ்ஸு. இப்போ வந்து நான் பிரேக் பிடிக்கிறேன் பாருங்கள், சாவி செல்ஃபே நான் போட கிடையாது. இந்த ஏ சிம்பிள் வந்து ஆனில் இருக்குது. இப்போ பாருங்கள் என்ன பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரிங்களா. இதுதான் பாருங்கள் i3s எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. நல்ல ஒரு ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா 110cc-யும் 125cc-யோட டெஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இந்த ரெண்டு வண்டி ஓட்டி பார்த்து என்னோட சஜஷன் சாட்டிஸ்ஃபைடு என்ன அப்படின்னா, BS4 வச்சுருக்கவங்க யாருமே என் மேலே கோவப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க. BS4 வந்து எனக்கு மோஸ்ட்டாக எதுவும் தெரில. BS6 பார்த்தீங்கன்னா ஒர்த் ஆஃப் மணி, ஏகப்பட்ட ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. வெரி எக்ஸலண்ட் வெஹிக்கிள்னா 125 ஜூபிட்டர் 125 BS6 தான். ஆனால் BS4 வந்து மோஸ்ட்டாக எதுவும் தெரில. ஆனால் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 95,000 வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு கொடுத்தது அதே பெருசு தான். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து மோஸ்ட்டாக பெரிய ஸ்பெக்கு நிறையவே ஆட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இதுக்கும் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். இனிமேல் BS4 வச்சுருக்கவங்க இதை போய் கொடுத்துட்டு BS6 வாங்கிக்கோங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜூபிட்டர் 110cc-யோட ஸ்பெக்கும் ஜூபிட்டர் 125 ஸ்பெக்கும் உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். மோஸ்ட்டாக அந்த ரெண்டு வண்டியில் ஏதோட ஸ்பெக்கு நான் விட்டுருந்தேன் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இதேமாதிரி மேலும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்டில் இருங்க. இதோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.